இந்த வீடியோல வந்து பிட்காயின் எத்தீரியம் இதுக்கான டெக்னிக்கல் சார்ட் பற்றி தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் எதுலையுமே போடலை. பிகாஸ் ஆஃப் வந்து ஏன்னா எப்பவுமே இந்த புல்ரனோட டிரான்சிஷன் பீரியட் அப்போ வந்து வேல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அந்த காரணத்துக்காக நான் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் விட்டு வந்து எப்பயுமே இந்த புல் மார்க்கெட் டைமில் வந்து நான் கொஞ்சம் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவேன். எல்லாருமே புல் மார்க்கெட் டைமில் தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே இருப்பாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் பேர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பேன். என் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராக்ரஸை வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து நான் பார்த்துப்பேன். ஏன்னா அந்த ப்ராக்ரஸ்குள்ளே ரொம்ப நம்ம இன்வால்வ் ஆகி ரொம்ப இருந்தோம்னா வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும் அந்த ப்ராக்ரஸ்ஸு. அதே மாதிரி வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பட் அதுவும் வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த மார்க்கெட்டு ஃபுல்லாக இந்த கிராஷ் ஆனப்போலாம் வந்து நான் பெருசாக மார்க்கெட் இல்லாதனால வந்து எனக்கு எந்த விதத்துலையுமே வந்து அது பெரிய ப்ரெஷராக தான் எனக்கு பெருசாக ஆகலை. ஸோ அந்த ரெஸ்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காண்டி எடுத்துக்கிட்டேன். வேறு ஒன்றுக்கு பெரிய காரணம்லாம் கிடையாது. இப்போ திருப்பி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 டேஸ்க்கு மேலே நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் வந்து ஆகலாங்கிற மாதிரி பார்க்குறேன். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் சார்ட்டு. பிட்காயின் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரம்ப் வந்து இந்த சைனா இஷ்யூ வச்சு ஒரு மிகப்பெரிய கேம் வந்து விளாண்டாங்க. வேல்ஸ் என்றைக்குமே வேல்ஸ் தான். அவங்க மேனிப்புலேட் பண்ண சைனா வந்து ஒரு நாள்லேயே வந்து டோட்டல் சென்டிமெண்ட்டே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு பிட்காயினோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து 1,07,000 இருக்குது. ஏகப்பட்ட பேர் அடி வாங்கியிருப்பீங்க. லாங் எடுத்தவங்களாம் அடி வாங்கியிருப்பீங்க. பட் நான் ஃபியூச்சர்ஸை பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 1,04,000, 1,05,000, 1,04,000ங்கிற ரேஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ். அது வந்து ஒரு 1,02,000 அந்த ரேஞ்சுங்கிறது வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ் வந்து இருக்குது. ஓகேங்களா? மேபி இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே போய் கொஞ்சம் விக்கு அந்த மாதிரி கொடுக்கும். இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து இந்த புல் மார்க்கெட்டோட ஒரு பெரிய சப்போர்ட்டு. இந்த 50 வீக்கை உடைக்கும் பட்சத்தில் வந்து நம்ம ஒரு பியர் கண்டிஷனுக்குள்ளே போகிறோம்னு அர்த்தம். இப்போ 1,02,000 கீழே உடச்சி வீக்லி க்ளோஸு அண்டு அது லாங் டேர்மில் அந்த கேண்டல் கீழே போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம்னு அர்த்தம். பட் இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஒரு புல்லிஷ் கண்டிஷன் தான் நம்ம இருக்கோம். இது வந்து பிட்காயினோட சார்ட்டு. இப்போ அடுத்து வந்து பிட்காயினோட டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த 50 வீக் இருக்குல்ல, இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது டாமினன்ஸில் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 60ங்கிற லெவல் தான் வந்து அந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சு. அதுலேருந்து வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து போன மாதம் உடச்சி கீழே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, திருப்பி 60 வரைக்கும் போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டு கிராஷ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒரு விக்கு மாதிரி கொடுத்துருக்கு. இன்னுமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த வாரங்கள் வந்து மெதுவாக கிராஜுவலாக க்ரோத் ஆகி இந்த 60ங்கிற லெவலில் போய் தொடும். ஓகேங்களா? தொட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணால் ஒரு விக்கு மாதிரி மேலே கொடுக்கும். 63 வரைக்கும் ஒரு விக்கு கொடுத்துட்டு அப்படியே திருப்பி கீழே வரும். திருப்பி அப்படியே மெதுவாக மேலே அப்படியே இந்த இடத்துல அக்குமேட் ஆகிட்டு சடனாக வந்து ட்ராப் ஆகும் பிட்காயினோட டாமினன்ஸு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து போன 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வீக்கை உடச்சி கீழே வந்துருக்குல்ல, வந்துட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட வாட்டி போய் அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. விக்கு வந்து அந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போய் விக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ விக்கு கொடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேபி அடுத்தடுத்த வாரங்களில் மெதுவாக கிராஜுவலாக க்ரோத் ஆகி 60 அந்த லெவலில் அப்படியே டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே போயிட்டு சடனாக வந்து அதுக்கப்புறம் ஒரு கிராஜுவலான ஒரு டம்ப் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஃபியூச்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து பிட்காயின் டாமினன்ஸோட அடுத்த ஒரு டெக்னிக்கல் சார்ட்டு. அடுத்து வந்து பிட்காயினோட ஈத் பிடிசி. இதுதான் வந்து ஈத் பிடிசியை நான் சொல்லியிருப்பேன். இந்த ஈத் பிடிசி தான் வந்து ஆல்காயின்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையாங்கிறத வந்து இது பண்ணுறதுங்கிறது இந்த ஈத் பிடிசி தான். அதை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஈத் பிடிசி சப்போர்ட் 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸில் இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திருப்பி வந்து ஒரு நல்ல ஒரு பேஸான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஈத் பிடிசி வந்து திருப்பி மேலே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. போன வாட்டி வந்து எந்த லெவல் போச்சுன்னா 0.61 இந்த லெவல் வரைக்கும் வந்து ஈத் பிடிசி போச்சு. அந்த டைம் லைனில் தான் வந்து ஆல்காயின்ஸ்லாம் பெரிய பீக் அடிச்சிருக்கு. பட் இப்போ ஈத் பிடிசியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைலாம் போகல, அதுவே இன்னும் லோவில் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இன்னும் ஆல்காயின்ஸ் வந்து பெரிய மூவ் கொடுக்கல. அண்டு எத்திரியமும் பிட்காயினுக்கு ஆப்போசிட்டாக பெரிய லெவலில் மூவ் கொடுக்கல.
அதான் வந்து இதை காமிக்குது. அண்ட் இதுவுமே ஒன் ஆஃப் த சிக்னல் தான். இது எப்போ மேலே போகுதோ, இது 0.61 ஆர் 0.75 வரைக்கும் விக்கு கொடுக்குதோ அப்போ தான் வந்து ஆல்காயின்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகி முடிய போகுதுன்னு அர்த்தம். அது இன்னும் ஆகலை, இன்னும் வந்து அதுக்கான ப்ராக்ரஸ் இன்னும் ஆகிற மாதிரி ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து எத்திரியம். எத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எத்திரியம் வந்து அந்த பழைய ஆல் டைமை வந்து உடைக்கவே மாட்டேது. அண்டு வந்து இப்போ நல்ல ஒரு லோக்கு வந்திருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எத்திரியமை பொறுத்த வரைக்கும் பழைய ஆல் டைமை இந்த $4,800 இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் ஒன்ஸ் உடச்சிட்டு ஒரு 5,000, ஒரு 5,300, ஒரு 5,600 இந்த டாலர்ஸில் போய் வந்து ஒரு ட்ரேட் ஆகணும். இந்த லெவலு 5,700 இந்த லெவல் போய் வந்து ஒரு ட்ரேடு கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு புல்லிஷ் கண்டிஷனுக்குள்ளே ஈஸியாக வந்து ஒரு 30%, 100%, 150%, ஒரு 2x 3x அசால்ட்டாக அந்த லெவல் ஆஃப் டைமில் வந்து ஈஸியாக வந்து அதை அச்சீவ் ஆகிடும். பட் என்ன ஆகுதுன்னா எத்திரியத்தை வந்து மேலே ஏற விட மாட்டுறாங்க. அதில் முக்கியமாக பினான்ஸ் ஏற விட மாட்டேது. வேல்ஸ் யாருமே வந்து பெருசாக வந்து எத்திரியத்தை வந்து மேலே போட மாட்டாங்க. நல்லா கீழே இறக்கி லாங்கை நல்லா லிக்விட் பண்ணி அவங்க வந்து நல்லா காசு பார்க்குறாங்க. முக்கியமாக எக்ஸ்சேஞ்சஸ் நல்லா காசு பார்க்குறாங்க. அண்டு வந்து நம்ம பீப்புள்ஸுக்கும் வந்து என்ன பேராசை, லாங்ஸ் எடுக்கணும். நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு காயினை ஒரு ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராக்ரஸில் ரொம்ப நிம்மதியாக இருங்க. சென்டரில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஃபீல்டு கிடையாது. ஒரு சைடில் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஃபீல்டெலாம் இந்த ட்ரேடிங் ஃபீல்டு கிடையவே கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குறத விட 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு கஷ்டமானது இந்த மார்க்கெட். ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்லணும்னா வந்து நான் என்ன நினச்சிருக்கேன்னா வந்து 9 to 5 ஜாப்லாம் கஷ்டம்னு சில பேர் சொல்லும் போது வந்து நான் அப்படி தான் நான் நம்பினேன். பட் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் ஒரு 9 to 5 ஜாபுக்கு போகும்போது அது எனக்கு சொர்க்கமாக தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஆஃப் நம்ம வேலை பார்க்குறோம், அவங்க சொல்கிற வேலையை நம்ம பார்க்குறோம். 30 ஆச்சுன்னா சம்பளம் நம்ம கைக்கு வந்துடுது. ஆனால் பட் இந்த ஃபீல்டு அப்படி இருக்காது. நம்ம ட்ரேட் எடுக்கணும், நம்ம டிசிஷன் மேக்கிங் டெய்லிக்கு அதில் இருக்கணும். அப்போ நம்மளோட மைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கலாக நம்ம கூட வந்து வேல்ஸ் வந்து நம்ம கூட வந்து ப்ளே பண்ணுவாங்க. அந்த ப்ளே தான் வந்து இப்போ போன வாரம் பண்ணுது. ஹெவி ட்ராப் வந்து ட்ரம்ப் மூலயமா கொண்டு வந்தாங்களே, அந்த ப்ளே நம்ம சைக்காலஜிக்கலாக பண்ணாங்க. இப்போ இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிருப்பாங்கன்னா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்காயின்ஸ் ஆக போகுதுங்கிற கண்டிஷன் இருப்பாங்க. இப்போ ஒரே வாரத்தில் வந்து டோட்டலாக வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருப்பாங்கன்னா, ஆல்காயின்ஸ் வருமா வராதாங்கிற கண்டிஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. விக்கன் அவ்வளோதாங்கிற கண்டிஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. இதுதான் வேல்ஸுக்கு வேணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி சைக்காலஜிக்கலாக ஃபீல் பண்ணணுங்கிறத அவன் முடிவு பண்ணுவான். அதுக்கும் சொல்ல முடியாது. நம்மள அதை வந்து கொஞ்சம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இது வந்து இன்னும் எத்திரியம் ஏறல, இன்னும் ETH வரல, இன்னும் பிட்காயின் டாமினன்ஸ் குறையல, அப்போ ஆல்காயின்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் பார்த்து நீங்கள் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் பாட்டு ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டில் நீங்கள் வந்து இப்போ ஏறும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான நான் திருப்பி சொல்லியிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாலோ பண்ணாதீங்க. இப்படி ஏறும் இப்படி போகும் அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனை லோகத்தில் இருக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம், நான் நல்ல ஆல்காயின்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஹோலில் போட்டு வைங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். பணம் இருந்துச்சுன்னா லோ வந்துச்சுன்னா டிசிஏ பண்ணுங்கள், இல்லையா எத்திரியத்தை டிசிஏ பண்ணுங்கள், பிட்காயின் டிசிஏ பண்ணுங்கள். இந்த மாதிரி டாப் ஆல்காயின்ஸை டிசிஏ பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக இருங்க. உட்காந்து பெரிய லெவலில் மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. ஓகே, பேக் டு எத்திரியம்குள்ளே வரலாம். எத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ $3,900 இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த ஒரு புலிஷ் கண்டிஷனாக வந்து ஒரு 4,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த எத்திரியம் வந்து 4,000 அந்த ஆல் டைமை எப்போ உடச்சி இந்த 5,300 அந்த ரேஞ்சு தான் போகுதோ அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்காயின்ஸ்லாம் வந்து ஒரு மூவ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு எத்திரியத்துக்கான ஒரு சார்ட்டு. அடுத்து வந்து முக்கியமான சார்ட் வந்து அதர்ஸுங்க. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது என்ன பிரச்சனைனா, நல்லா பார்த்தீங்கன்னா வந்து அக்குமேட் ஆகிற அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆல்காயின் ஏறணுமா ஏறாதா அப்படிங்கிற சார்ட்டு. அந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது 280 பில்லியன். அந்த பில்லியன்லேருந்து 350 பில்லியன் வரைக்கும் மேலே போயிட்டு அக்குமேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதில் வந்து அக்குமேட் ஆகிட்டே இருக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸாக. இப்போ லாஸ்ட் வீக் நடந்த அந்த ட்ரம்போட டம்பில் வந்து ஹியூஜ் டம்பு, கிட்டத்தட்ட வந்து லோ மட்டுமே வந்து 156 பில்லியன் வரைக்கும் லோ போயிருக்கு. இப்போ வந்து திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 312 பில்லியனை உடச்சி மேலே போகணும். அடுத்து 423 பில்லியனையும் உடைக்கணும். அப்படி உடச்சி மேலே போனால் தான் வந்து அடுத்தடுத்து இந்த லோ கேப் மிட் கேப் ஆல்காயின்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பூம் கொடுக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பீட் சிம்பிள், ரொம்ப பெரிய லெவல்லாம் வந்து பியரிஷ் ட்ரெண்டுக்குள்ள நம்ம போகல, ஒரு மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மேனிப்புலேஷனில் வந்து வீக்கர் ஹேண்ட்ஸு அண்டு இவங்க எல்லாமே வந்து வெளியே போயிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பாட்டு கூலாக இருங்க. அண்டு வந்து உங்களால் முடிஞ்சால் டிசிஏ பண்ணுங்கள், இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து பணத்தை எடுத்து கொஞ்சம் டாலராக வச்சுக்கிட்டு
ஒரு 30% மட்டும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு மிச்சக்க 70% டாலரை வந்து பணமாக வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னும் பேனிக் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டோன்ட் பேனிக். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.